தமிழ் சினிமாவின் 1950 காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நாடகத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு வந்து புகழோட உச்சியை அடைந்தவர். கண்ணே உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. என்.எஸ். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்னா, இந்த தமிழ் சினிமாவுல எவ்வளவு பெரிய ஜாம்பவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உரிமையாக கூப்பிட்டு கண்டிக்கக்கூடியவர். இவருடைய பேச்சுக்கு மறு பேச்சு அந்த ஆளுமைகள் சொல்லவே மாட்டாங்க. எம்ஜிஆர், சிவாஜி இப்படி சினிமா துறையின் உச்ச நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் கூட என்.எஸ். கிருஷ்ணன் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறு பேச்சு பேச மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆளுமை. அது மட்டும் இல்லாம அரசியலிலும் என்.எஸ். கிருஷ்ணன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். இவர் பிரச்சாரம் பண்ண போன இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அப்படிப்பட்ட என்.எஸ். கிருஷ்ணனை பத்தி அவருடைய வாழ்க்கையில நடந்த 4 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். சரி, அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாள் கிண்டி குதிரை பந்தயத்துக்கு போயிருந்திருக்கிறார். அவராக ஆசைப்பட்டு போகலையா, சினிமா பிரமுகர்கள் இருவர் அவரை ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல பந்தயத்துல பங்கேற்கும் நிலை என்.எஸ்.கேவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பந்தயத்துல ஓடும் குதிரைகளை பற்றி ஜாதகங்கள் அவ்வளவாக அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அன்னைக்குதான் முதல் முறையா போயிருக்கார். குதிரை பந்தயத்தை பத்தி எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது. இருந்தாலும் என்.எஸ்.கே ஒவ்வொரு பந்தயத்திலும் அவர் பணம் கட்டிய குதிரையே வெற்றி பெற்றிருக்கிறது. அதை பார்த்த எல்லாருக்கும் பிரமிச்சிருக்காங்க. அதை கண்டு கூட வந்திருந்தவங்க, பாத்தீங்களா அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, ஆனா இப்ப அந்த அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு அவரை வாயார புகழ்ந்திருக்காங்க. உடனே என்.எஸ்.கே இது அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டு தாம் வெற்றி பெற கையாண்ட முறை பற்றி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு பந்தயத்திலையும் ஓடிய எல்லா குதிரைகள் மீதும் அவர் டிக்கெட்டை எடுத்திருந்திருக்கிறார். அவைகள் ஏதாவது ஒன்று வெற்றி பெறத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் சிரிக்க வைத்திருக்கிறார் என்.எஸ்.கே. வீட்டுக்கு போனவர் ஜெயிக்காத குதிரைகளுடைய எல்லா டிக்கெட்டையும் சட்டைப்பை நிறைய எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்த சின்ன பசங்கள்ட்ட கொடுத்து விளையாட சொன்னாராம். அதோட கிண்டி ரேஸ் பக்கமே அவர் எட்டி பார்த்ததே இல்லையா. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவம் செஞ்சிருக்கிறார் என்.எஸ்.கே. 2வது செய்தி, கடந்த 1954 நடந்த பொது தேர்தலின் போது திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு சில இடங்கள்ல நகைச்சுவையோடு பிரச்சாரம் செய்தார் என்.எஸ்.கே. இவரது வேடிக்கையான தேர்தல் பிரச்சார பேச்சை கேட்க பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியில சட்டசபை வேட்பாளராக அப்போது போட்டியிட்டவர் திரு அண்ணாதுரை அவர்கள். அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் சீனிவாசன். அவர் மருத்துவத்துறையில கைராசிக்காரர் அப்படின்னு மிகப்பெரிய புகழ் பெற்றவர். அதனால அவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சூழல் அப்படி இருந்திருக்கிறது. மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறார் அந்த சீனிவாசன் அவர்கள். காஞ்சிபுரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த என்.எஸ்.கே இந்த கைராசிக்காரருக்கு உங்க ஓட்டுகளை அளித்து சட்டசபைக்கு அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்க குழந்தை குட்டிகளுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தா என்ன செய்வீங்க? நல்லா யோசிச்சு உங்க ஓட்டுகளை யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு டைமிங்கா பேசியிருக்கிறார் என்.எஸ்.கே. காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் சீனிவாசன் உட்பட பலரும் இவ்வளவு யுக்தியா என்.எஸ்.கே தேர்தல் பிரச்சாரம் செய்ததை கேள்விப்பட்டு வியந்து போயிருக்கிறாங்க. என்.எஸ்.கே செஞ்ச இந்த யுக்தி மக்கள்கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருக்கிறது. அந்த தேர்தல்ல என்.எஸ்.கே கொடுத்த சிரிப்பு டானிக் நன்றாக வேலை செய்தது. திரு அண்ணாதுரை அவர்கள் அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக 3வது செய்தி, மூக்குப்பொடி போடும் பழக்கம் உள்ளவர் தான் என்.எஸ்.கே. அவருக்கு அடிக்கடி பொடி போடணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் பொடியா அப்படின்னு தன்னுடைய உதவியாளரை அழைப்பாராம். அதை புரிந்து கொண்டு பொடி டப்பாவை எடுத்து வந்து நீட்டுவாராம் உதவியாளர். என்.எஸ்.கேவால பொடியா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வேறு யாரும் இல்லைங்க, நகைச்சுவை நடிகர் டனால் தங்கவேலு தான். அடுத்து ஒரு முறை என்.எஸ்.கே அவர்கள் வெளியூருக்கு போயிட்டு சில மாதங்கள் கழித்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். அதற்குள்ள வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அது கூர்க்கா. என்.எஸ்.கே உடைய அலுவலக நிர்வாகி கூர்க்காவை நியமித்து வீட்டை பாதுகாக்க சொல்லியிருந்திருக்கிறார். இதை கவனித்த என்.எஸ்.கே அந்த கூர்க்காவை கூப்பிட்டு 1 மாசம் சம்பளத்தை கூடுதலா அவருக்கு கொடுத்து, நீ நாளிலேருந்து வேலைக்கு வர வேணாம்ப்பா, வேற வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்கிறார். பின்னர் அந்த கூர்க்காவை கூப்பிட்டு வேலை கொடுத்த அலுவலக நிர்வாகியை கூப்பிட்டு, ஒரு கலைஞனுடைய வீட்டு வாசல்ல காவக்காரன் இருக்கலாமா? பொதுமக்கள் விரும்புனா எந்த நேரமும் என்னை பார்க்க எந்த தடையும் இருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு அனுப்பிச்சிருக்கிறார். அதுதான் என்.எஸ்.கே. அவர் புகழ்பெற்ற நடிகராக இருந்த போதிலும் பொதுமக்களுக்கும் தனக்கு இடையில எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தவர் தான். தன்னுடைய பொதுநல கருத்துக்களை
சிரிப்போட கலந்து கொடுத்ததுனாலதான் என்எஸ்கே உடைய கருத்துக்கள் இன்றைக்கும் பெரிதளவுல மக்கள் மத்தியில இருந்தபடியே இருக்கிறது. கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க. சரி என்பதே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.